திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை எம்ஜிஆருடன் ஒப்பிட்டு பேசிய நிலையில் அதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எம்ஜிஆர் ஐயா போஸ்டர்ல பாக்குற மாதிரி இருக்கானே. எம்ஜிஆர் ஐயா வந்து போஸ்டர்ல பாக்குற மாதிரி. எம்ஜிஆர் ஐயா வந்து புரட்சி தலைவர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அது போல பார்த்தா இருக்கு. அன்னைக்கு எப்படி ஆகி போச்சு, நானே இந்த கொத்தடிமைகளுடைய கூட்டம் ரொம்ப அதிகமாகி போச்சு. 80 வயசு ஆச்சு, 82 வயசு ஆச்சு. அரசியல் இருக்க வேண்டிய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர்கள். ஒருத்தர் கோயம்புத்தூர்ல சொல்றாரு உற்சவர் மூலவர் பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்டாலின் ஐயா வந்து மூலவராமா, இவர் வந்து உற்சவர்னு என்ன அர்த்தம்? ஸ்டாலின் ஐயா ரூம்ல போட்டு அடைச்சி வச்சுட்டு 2024 கழட்டி விட்டுட்டு அடுத்து உதயநிதி வாழ்க நாமம் போட்டு அப்படியே கூட ஒட்டிக்கிட்டா நம்ம வளர்ந்துடலாம் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பி இருக்கு. அதனால இது எல்லாமே தமிழகத்துல எப்படி இருக்குனாங்கன்னா, இந்த கொத்தடிமைகள் வந்து இன்னைக்கு ஜால்ரா கோஷ்டிகளாக மாறி இருக்கிறாங்க. எம்ஜிஆரை பார்த்தோம். ஆனா எம்ஜிஆர் அவர்கள் தனித்தன்மை என்னன்னா, புரட்சி தலைவர் அவர் கீழிருந்து வந்து கடினமா உழைச்சு சினிமா துறையில கால் பதிச்சு ஒரு தனித்தன்மையாக விளங்கி மக்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு அரசியலுக்கு வந்து இவங்க எம்ஜிஆரை பார்க்குற மாதிரி இருக்குன்னா, எம்ஜிஆர் ஐயா அவர்களை எவ்வளவு கேவலமா அவங்க பேசியிருப்பாங்க அரசியல் இருக்க போது. அதன் பிறகு தனிப்பெரும் தலைவராக உருவாக்கி மக்களுடைய மனதை வென்றவர். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனை என்ன? கோபாலபுரத்தில் பிறந்து ஏதோ ஒரு ஃபேமிலி கோட்டால் ஒரு காலேஜில் படிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் சினிமாவில் நடிக்க போய், அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ரெட் ஜெயின் மூவி ஆரம்பிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால் ஒரு சீட்ல ஜெயிச்சு, அதன் பிறகு ஃபேமிலி கோட்டால மந்திரி ஆகி. ஸோ ஏதாச்சும் 1% கம்பேரிசன் இருக்கானே? 1% கூட கம்பேரிசன் இல்லை. அதனால நீங்க எம்ஜிஆர் ஐயாவை போஸ்டர்ல பார்த்து ரசிச்ச மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவங்களும் அந்த கொத்தடிமைகள் கூட்டம் ரசிச்சுக்கிட்டு. மற்றபடி எந்த அளவுக்கு தமிழகத்தில் கொத்தடிமைகள் கூட்டத்தினுடைய ஜால்ரா அதிகமாக இருக்கிறது என்பது கடந்த 2 நாட்களாக உற்சவர் மூலவர் எம்ஜிஆர் ஐயாவையும் உதயநிதி ஸ்டாலின் அவங்க கம்பேரிசன்லாம் இன்னைக்கு வந்து எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.